கிருஷ்ணகிரி மாவட்டம் தொகரப்பள்ளியில் கண்டுபிடிக்கப்பட்ட 15 நடுகற்கள் மற்றும் அவற்றில் பொறிக்கப்பட்ட 3 கல்வெட்டுகள் ஒரு குறிப்பிட்ட நாளில் நடந்த அதியமான் படை தாக்குதலை தெளிவாக பதிவு செய்கின்றன. இந்த கல்வெட்டுகள் மூலம் அந்த காலத்திய கிராம தாக்குதல்கள், வீரச்சாவு, மரபு மற்றும் உள்ளூர் அரசியல் மோதல்கள் குறித்து நுணுக்கமான தகவல்கள் கிடைக்கின்றன. கிருஷ்ணகிரி அருகிலுள்ள தொகரப்பள்ளி 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை பல்வேறு அரசியல் மாற்றங்களை கண்ட ஒரு முக்கிய கிராமமாகும். முதலில் சோழர் ஆட்சிக்குள் இருந்த இந்த பகுதி பின்னர் உள்ளூர் சிற்றரசுகள் மற்றும் ஹொய்சாலர் செல்வாக்கிற்குள் வந்தது. 13ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட அரசியல் மோதல்களின் சான்றாக நடுகற்கள் காணப்படுகின்றன. பின்னர் விஜயநகர பேரரசின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த இந்த பகுதி நாயக்கர் ஆட்சி காலத்தில் ஒரு முக்கிய எல்லை பகுதியாக தொடர்ந்தது. தொகரப்பள்ளியில் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவினரின் முயற்சியில் இக்கல்வெட்டுகள் மீண்டும் ஒருமுறை மறு ஆய்வு செய்யப்பட்டு இப்போது ஆவணப்படுத்தப்படுகிறது. முதல் கல்வெட்டு மார்கழி மாதம் 27ஆம் தேதி புதுப்பற்றில் நாட்டு துவரப்பள்ளியில் இருக்கும் பிற்கடை வேல்முத்தரையன் சேவரு அதியமானார் இவ்வூரை அழிச்சபோது பட்டவன். இரண்டாவது கல்வெட்டு மார்கழி மாதம் 27ஆம் தேதி புதுப்பற்று நாட்டு துவரப்பள்ளியில் பிற்கடைகளிலும் ஏகாம்பரன் இவ்வூரை அதியமானார் அழித்தபோது பட்டவன். மூன்றாவது கல்வெட்டு விளம்பி வருஷத்து மார்கழி மாதம் 27ஆம் தேதியில் துவரப்பள்ளியை அதியமானார் அழித்தபோது எரிந்து பட்ட மணியன். வணக்கம். கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்த குழுவும் அருங்காட்சியகமும் இணைந்து எப்பயுமே கிருஷ்ணகிரி வரலாற்றை உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்வதில் நாங்கள் அந்த பணியை சிறப்பாக செய்கிறோம்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி சிறப்பான ஒரு பணியை இன்னைக்கு செய்ய போகிறோம். அது தொகரப்பள்ளி சாணாரப்பன் மலை அடிவாரத்தில் இருக்கிற நடுகள். இந்த நடுகர்கள் அதியமான் பற்றி பல உண்மைகளை நம்மளுக்கு வெளிச்சத்துக்கு எடுத்துகிட்டு வரும். இதை பற்றி நம்ம கல்வெட்டு காவலன் கோவிந்தராஜ அவர்களும் பத்திரிகையாளர் பெண்ணேஸ்வரன் அவர்களும் ஒரு கலந்துரையாடல் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் தெளிவுபடும். நம்முடைய கிருஷ்ணகிரி வரலாற்றில் இந்த நடுகர்கள் முக்கிய இடத்தை வகிப்பதும் உங்களுக்கு தெரியும். வாங்க போகலாம். திரு கோவிந்தராஜன், நாம் இப்போ தொகரப்பள்ளி கிராம பஞ்சாயத்தில் உட்காந்துருக்கோம். இந்த தொகரப்பள்ளி கிராம பஞ்சாயத்து கிருஷ்ணகிரியிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் திருவண்ணாமலை போகிற சாலையில் வலது பக்கம் உள்ள வர்ற சாலை. இங்கே ஒரு 15 நடுகற்களை நீங்கள் நம்ம கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு சார்பாக கண்டெடுத்திருக்கோம். இந்த நடுகற்கள் 3 கல்வெட்டுக்கள் இருக்குது. இந்த நடுகற்கள் போரில் இறந்துபட்டவர்களுக்காக எழுப்பப்பட்ட நடுகற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 15 நடுகற்களும் ஒரே நாளில் நடைபெற்ற போர் அல்லது ஒரு காலகட்டத்தில் நடைபெற்ற போர் சம்பவம் பற்றி அதை தொடர்ந்து எழுப்பப்பட்டதா, அல்லது வெவ்வேறு காலங்களில் இறந்து போன வீரர்களுக்கான எங்கெங்கோ இருந்த கல்வெட்டுகளை கொண்டு ஒரே இடத்துல வச்சிருக்கிறாங்களா, அல்லது இது ஏதாவது ஒரு தொடர்ச்சியான மோதல்களின் தாக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த ஒரு சரித்திர சம்பவத்தை ஒரு பின்னோக்கி பார்த்துட்டு நம்ம ஃபர்தர் நம்ம டிஸ்கஷனை வச்சுக்கலாம். ஆமாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 15 நடுகற்களில் கிட்டத்தட்ட 2-3 நடுகற்கள் விலங்கு ஒரு புலிக்குத்தி பட்டான் இருக்குது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் ஒரு 16-17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு 3 நடுகற்கள் இருக்குது. இதை தவிர மீதி இருக்கக்கூடிய சுமார் 10 நடுகற்கள் ஒரே காலகட்டத்தில் நடந்த ஒரு போரை விவரிக்கக்கூடிய நடுகற்களாக இருக்கின்றன. அதில் 3 நடுகற்களில் மட்டும் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. ஆகவே இது ஒரே போரை விளக்கக்கூடிய ஒரு 10 நடுகற்கள். கூடவே அதுக்கு பின்னால் சேர்த்த ஒரு 2-3 நடுகளும் அங்கே இருக்குது. இல்லை, அதான் நான் கேட்டேன். அதாவது ஒரே நேரத்தில் இதை ஏன்னா இங்கே பக்கத்தில் சாணாரப்பன் மலைன்னு ஒரு மலை, அதோடைய அடிவாரத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு போன முறை வந்தப்போ கூட சொன்னீங்க, இது சான்றோரப்பன் மலையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நடுக்கல்ல இருந்து இந்த
போர்ல இருந்தவங்க, இந்த நடுக்கல் எழுப்பப்பட்டவர்களை சான்றோர் அப்படின்னு சொல்ற ம். ஒரு மரபு இருந்திருக்குன்னு அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஆமாங்க. ஆக்சுவலா இந்த மலை வந்து ஒரு 13ஆம் நூற்றாண்டு வரையிலும் வேற ஒரு பேரால் அழைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ம். ஏன்னா இந்த 13ஆம் நூற்றாண்டுல தான் இந்த போர் நடக்குதுங்க. அந்த போரை பத்தி என்னன்னு நம்ம பின்னால பார்ப்போம். அந்த போர் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மலைக்கு வந்து சாணாரப்பன் மலை, அதாவது சான்றோரப்பன் மலைன்னு சொல்லிட்டு அந்த பீரியட்ல வச்சிருக்கிறாங்க. ஏன் அதை சான்றோரப்பன் மலைன்னு வச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு மறுபடியும் நம்ம இந்த கல்வெட்டு தான் பார்க்கணும். இந்த கல்வெட்டுல வந்து அதான் இந்த போர் நடந்திருக்கு. அந்த போர்ல நிறைய வீரர்கள் இறந்திருக்கிறாங்க. அந்த வீரர்களை வழிபடும் ஒரு மரபு இருக்கு பாருங்க. அந்த மரபனுடைய நீட்சியை அந்த இதுல போய் பார்க்கலாம் நம்ம. அந்த மலையில பார்க்கலாம் நம்ம. அந்த மலையினுடைய உச்சியில நாங்கெல்லாம் ஏறி பார்த்துருக்கோம். ரொம்ப கஷ்டம் அது ஏறுறது. ஏறி பார்த்தோம்னா ஒரு ஜொனை இருக்கு. அந்த ஜொனையை மூடிட்டு ஒரு கல் இருக்கு. அந்த கல்லுக்கு பேர் வந்து கம்பம்னு பேர். அதாவது தீபக்கம்பம்னு பேர். அந்த இடத்துல ஒரு இது இருக்கு. அந்த கம்பத்துல வந்து வருஷா வருஷம் தீபம் ஏத்துறாங்க ஒரு குறிப்பிட்ட நாள்ல. அதே மாதிரி அதை விட மிக முக்கியமா அந்த ஜொனைக்கு பக்கத்திலேயே 3 இது இருக்கு. 3 குறியீடுகள் இருக்கு. அதாவது பெட்ரோகிளிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குறியீடுகள் இருக்கு. வாள், ஒரு ஒரு கத்தி, ஒரு பாண்டில் விளக்கு. இந்த 3மே பார்த்தீங்கன்னா பாண்டில் விளக்கு குறிப்பா பாண்டில் விளக்குன்றது பாண்டில் விளக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சொல். இந்த பாண்டில் விளக்கு தான் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை மற்ற மாவட்டங்களிலிருந்து தனித்து சிறப்பித்து காண்பிக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு இது. பாண்டில் விளக்குன்றது மாண்டவர் விளக்கு. அது ஆக்சுவலா இறந்து போனவங்களை வந்து இறந்து போனதுக்கப்புறம் அவங்கள அடக்கம் பண்ணிட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. எல்லாருமே வீட்டில் வந்து ஒரு நல்ல விளக்கு வச்சுருப்பாங்க. அதில் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. அது வந்து இறந்தவருடைய ஆவி அங்கே இருக்கிறதா நம்ம நம்புறது பாருங்க. இதனுடைய பழமையான ஒரு அமைப்பு தான் பாண்டில் விளக்கு. ஆக்சுவலாக மாண்டவர் விளக்கு. அதே மாதிரி இறந்துட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க பாருங்க. அந்த இடத்துல ஒரு விளக்கை வச்சுட்டு வருவாங்க போல அந்த காலத்தில் தெரியுது. ஆகவே இந்த பாண்டில் விளக்கு என்பது இறந்தவர்களின் நினைவாக, இறந்தவர்களின் ஆவியை குறிப்பதற்காக வணங்கப்படும் ஒரு இறந்தவர்களின் ஆவியாகவே கருதப்படக்கூடிய ஒரு விளக்கு. இப்போ இந்த விளக்கை வந்து நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னால உள்ள நிறைய பாறை ஓவியங்களை பார்க்குறோம். பாறை ஓவியங்கள் எப்படி இருக்குன்னா அதுலயும் ஒரு நுணுக்கமான விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். ஒரே பாறை ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா 3-4 பாண்டில் விளக்கு இருக்கும். அந்த 3-4 பாண்டில் விளக்குல ஒரு பாண்டில் விளக்கு நேரா இருக்கும், இன்னொன்று இப்படி சாஞ்சு இருக்கும், இன்னொன்று தலைக்கையில கூட இருக்கும். அது எதை குறிக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா, அவன் எப்படி இறந்தான்றதை பொறுத்து. அவனுடைய இறப்பு வந்து இயற்கையா இருந்தானா, ஆக்சிடென்ட்ல இருந்தானா, அல்லது கொல்லப்பட்டானா, இது மாதிரி பல காரணங்கள் இருக்குல்ல. அந்த காரணங்களை விளக்கக்கூடிய அளவுல அந்த விளக்கினுடைய சாய்வு, தலைக்கீழ இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க அர்த்தப்படுத்தி இருக்கலாம். ரொம்ப அருமையான தகவல் நீங்க சொல்றது. ஆமா, ரேரான தகவல். அதெல்லாம் நான் நம்ம ரொம்ப நாளா இந்த ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பாண்டில் விளக்கினுடைய வரலாற்றையும் நம்ம பார்த்துருக்குறோம். எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னால வந்து நம்ம பாண்டில் விளக்கு பார்க்குறோமோ, காலப்போக்கில் படிப்படியாக அதே பாண்டில் விளக்கானது பிற்காலத்திலையும் கூட வளர்ந்து இப்போ நம்ம மல்லப்பாடி இருக்கு பாருங்க. மல்லப்பாடியில் ஒரு 350-400 வருஷம் பழமையான ஒரு அனுமார் செஞ்சுருக்கிறாங்க. அனுமாரில் கல்வெட்டும் இருக்குது. யாரோ ஒருத்தர் இறந்து போய் அவனுக்காக அந்த அனுமார் சிலையை செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பாண்டில் விளக்கு போட்டிருக்காங்க. மிக தெளிவாக பாண்டில் விளக்கு இறந்தவர்களுக்காக பண்ணதுக்கு தெளிவாக தெரியுது. அதே போல் இப்போ கூட, அதாவது இப்போனா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் கூட, இப்போ நம்ம இதுக்கு போனோம்னா ராயக்கோட்டை மலையில் இருக்குது. அங்கே ஒரு ஜொனை இருக்குது. ஜொனை பக்கத்தில் யாரோ ஒரு இறந்தவனுடைய பேர் இருக்குது. பேரை போட்டு பாண்டில் விளக்கை வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஆகவே இந்த பாண்டில் விளக்குங்கிறது 2000 வருஷமா நம்முடைய இந்த கிருஷ்ணகிரி மக்களால் வணங்கப்பட்டு வரக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இந்த பாண்டில் விளக்கை தான் அந்த ஜொனையினுடைய இந்த நம்ம சான்றோரப்பன் மலை இல்லை சாணாரப்பன் மலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த வீரத்தை அதாவது வீரர்களை காட்டுவதற்காக வாள் மற்றும் குத்துவாளை வச்சுட்டு அது பக்கத்திலே வந்து மிக தெளிவாகவே வந்து இந்த பாண்டில் விளக்கையும் வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஆகவே வீரர்களின் நினைவாக அந்த நீர்நிலை பக்கத்தில் தான் வழிபடுவாங்க. வருஷம் போயிட்டு நம்ம இப்போ பண்ற மாதிரி அதே மாதிரி தான் அது ஒரு நீர்நிலை. அது பக்கத்துல ஆண்டுதோறும் வழிபடுவதற்காக யாரை வழிபடுறாங்கன்றதையும் அந்த குறியீடாக காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இது மாதிரி வருஷம் வழங்குறதுக்கு அப்புறம் தான் இந்த மலைக்கு பேரே வந்து சான்றோரப்பன் மலைன்னு வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு வந்து நம்ம வந்து சாணாரப்பன் மலைன்னு சொல்றோம். அதனுடைய அடிவாரத்துல வந்து இந்த மலை ரொம்ப மிக சிறப்பானது வந்து இந்த வரலாறு அப்படியே பதிவு பண்ணியிருக்காங்க.
பக்கத்திலே சான்றோரப்பன் மலை இருக்கு, சாணாரப்பன் மலை இருக்கு. அதுக்கு அடிவாரத்திலேயே வந்து இந்த மண்டும் இருக்கு. இந்த மண்டில் தான் நம்ம இனிமேல் பார்க்க போற கல்வெட்டுகள், நடுகற்கள் எல்லாமே இருக்குங்க. நம்ம இந்த நடுக்கற்களுக்கு திரும்பி வருவோம் ஐயா. இந்த நடுக்கற்களில் பொறிக்கப்பட்டிருக்கிற எழுத்துக்கள், அந்த கல்வெட்டு மாதிரி பொறிச்சிருக்கிறாங்க நடுக்கற்கள் நடுவுலயே. அந்த கல்வெட்டுகளின் எழுத்து பாணி, இந்த ஸ்டைல் அதெல்லாம் பார்க்குறப்ப இதோட கால நிர்ணயம் பற்றி எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இந்த எழுத்துக்களை பொறுத்தளவில் எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் தான், வேற எந்த மொழியும் இல்லை, தமிழ் எழுத்துக்கள். மிக சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவனுடைய பேரு எப்போ எந்த போரில் இறந்தான் அந்த தகவலை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. எழுத்துக்களுடைய அமைதி வந்து கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அமைப்புங்க. கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எழுத்து அமைதி. ஏன்னா இதில் வந்து எந்த மேலாதிக்க மன்னன் எதுவுமே இல்லை, வெறும் எழுத்துக்களுடைய அடிப்படையை மட்டும்தான் வச்சு நம்ம காலத்தை கணிக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இது வந்து ஒரு கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு என்று நம்ம உறுதியாக சொல்லலாம். சரிங்க ஐயா. இந்த நடுக்கற்களில் உள்ள சிற்ப வடிவங்கள், சிற்பங்களாக வந்து புடைப்பு சிற்பங்களாக இந்த நடுக்கற்களை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த கல்வெட்டுகள், இந்த நடுக்கற்கள் தரும் செய்தியோட வந்து இந்த சிற்ப வடிவங்கள், இந்த கல்வெட்டுல ஒரு செய்தி இருக்கு, இந்த சிற்ப வடிவங்கள் தனியா இருக்கு. இது ரெண்டும் எந்த பாயிண்ட்ல ஒன்று சேருதுங்க ஐயா? அதாவது பொதுவாகவே நீங்கள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு கேள்வி இது. இதுவரை நம்ம வந்து ஒரு நடுகல்ல பார்த்தோம்னா வீரக்கல்னு சொல்லுவோம். நடுகலுக்கு இங்கிலீஷ்லேயே வீரக்கல் தான், ஹீரோ ஸ்டோன்னு சொல்கிறோம். அவன் வந்து போரில் இருந்தானா எதுக்கு இருந்தானா, ஒரு வீரன்னா ஒரு கையில் ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சுருப்பான், அவன் பெருசாக காட்டியிருப்பாங்க, அதை வந்து நடுகல் அல்லது வீரக்கல், போரில் இருந்தான்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல தான் வந்து போரையும் குறிப்பிட்டு அந்த ஊர் எறிதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தாங்க. அதாவது இந்த தொகரப்பள்ளியின் மீது அதியமானார் படையெடுத்த போது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லிட்டு நடந்த சண்டையில இந்த குறிப்பிட்ட மணியன் இருந்தான், வேல்முத்திரன் இருந்தான், இது மாதிரி ஒவ்வொரு ஆளை சொல்லிட்டு இவன் இறந்தான்னு சொல்றாங்க. அந்த கல்வெட்டுகள்ல அந்த கல்வெட்டு உள்ள கல்லுல அந்த வீரனுடைய உருவத்தை பொறிச்சிருக்கிறாங்க. அது எப்படி பொறிச்சிருக்கிறாங்கன்னா, போரிடும் காட்சியாகவே அந்த 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 தலைவன், அந்த வீரனானவன் எத்தனை பேரை கொண்டு இருக்கிறான், அந்த அந்த போர் காட்சியவே அப்படியே வந்து படம் பிடிச்சி காட்டியிருக்காங்க. அது ஆகவே இது வந்து ஒரு நடுகல், வீரக்கல், போர் காட்சிங்கிறத சிற்பத்திலையும் காட்டியிருக்காங்க, கல்வெட்டு மூலமாகவும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ வந்து இவ்வூர் அழிந்த போதுன்னு ஒரு சொற்றொடர், அதாவது இவ்வூரை அழித்த போது அப்படின்னு ஒரு சொற்றொடர் வந்து இந்த கல்வெட்டுல வருதுங்க. அந்த சொற்றொடர் பார்க்குறப்போ இங்கு நடைபெற்ற போர் வந்து எந்த வகையான ஒரு படை நடவடிக்கையா இருக்கலாம்? அதாவது ஆணிரை கவர்தல் அந்த மாதிரி இருக்கலாமா, அல்லது ஒரு பகுதியை பிடிக்கிறது, அல்லது ஒரு உக்கிரமான போர், அந்த மாதிரி இந்த கல்வெட்டுகளை பார்த்து என்ன மாதிரியான ஒரு செய்தி நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம் ஐயா? ஆமாங்க, நீங்கள் கேட்குறது வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி. இது இந்த இடத்துல ஏன் பண்ணால் இதாவது இடம் காலம் ரெண்டுமே ஒரு செயலுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 13ஆம் நூற்றாண்டுன்றது இந்த பகுதியில் நம்ம சோழர்கள் வந்து தன்னுடைய செல்வாக்கை முற்றிலுமாக இழந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் எல்லாருமே வந்து சுயமா ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுயமா ஆட்சி பண்றப்ப என்ன ஏற்படும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுல யார் வந்து பலமா இருக்கிறானோ அவன் வந்து ஜெயிச்சு இந்த பகுதியை வந்து பிடிச்சுக்குவான். ஆகவே இந்த போர்களுக்கும் பெரிய மன்னனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, வெறும் சிற்றரசர்கள் மட்டும்தான் ஆள்றாங்க. அதுல இந்த கல்வெட்டுல குறிப்பா அதியமானார்ன்ற வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இந்த அதியமானார் யாருன்றதையும் நம்ம சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வச்சு நம்ம உறுதிப்படுத்தலாம். அதுல மிக முக்கியமா வந்து நம்ம விடுகாத அழகிய பெருமாள்னு சொல்லி ஒருத்தன் 13ஆம் நூற்றாண்டுல, அதாவது 3ஆம் குலோத்துங்கன் காலத்துல பல கல்வெட்டுக்கள்ல வரான். அவனை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா அதியமான் பரம்பரையிலேயே ஒரு அரசனாக, அதாவது சேர சோழ பாண்டியர்கள் போல ஒரு அரச சின்னம், போர், சமஸ்கிருத ஸ்லோகங்களோடு அவனுடைய பாராட்டுறது, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாதாரண குறுநில மத தலைவனுக்கு யாருக்குமே இல்லாத ஒரு பல சிறப்புகள் வந்து இவன் பெருமாள் வச்சிருந்திருக்கிறான். இவனுடைய எல்லை கூட நமக்கு ஓரளவுக்கு தெரியுது. இவன் எங்கெங்கெல்லாம் போய் ஆட்சி பண்ணானோ, எந்த பகுதியெல்லாம் வென்றானோ, அதெல்லாம் வந்து அந்த இடத்துல எல்லாம் வந்து தன்னுடைய வில் சின்னத்தை பொறிச்சிருக்கிறான். வில் சின்னன்றது ரொம்ப முக்கியமான ஒரு சின்னம். ஏன்னு கேட்டீங்கன்னா, வில் சின்னம்னே உங்களுக்கு தோணும் இது வந்து சேரர்களுடைய சின்னமாச்சு, அதியமானுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது வந்து சங்க காலத்திலிருந்தே நமக்கு குறிப்புகள் இருக்கு. இவங்க வந்து சேரர்களுடைய கிளை குடியினர்,
அப்படின்ற பதிவு வந்து அதியமானை பத்தி இருக்கு. அந்த சின்னத்தை, அதாவது எழினின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவனுடைய வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம திருமலைபுரம் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டுல தெளிவா வருது. ஆகவே வில் சின்னம்ங்கிறது அதியமான்களுடைய சின்னம். அது வந்து ரொம்ப சங்க காலத்திலிருந்தே அந்த வில் சின்னத்தை அவங்க பயன்படுத்தி வந்தாலும், இந்த விடுகாதடைய பெருமான் தான் வந்து தான் எங்கெல்லாம் படையெடுத்து சென்று வெற்றி பெற்றானோ அந்த இடத்துல எல்லாம் பொறிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம அண்மையில் போயிட்டு வந்தோம், லட்டிகம்ன்ற ஊர் ஆந்திராவில் இருக்கு. அதுதான் அவனுடைய வட எல்லை. அந்த வட எல்லை இருக்கு பாருங்க, அந்த லட்டிகம் கோயில். அந்த கோயிலினுடைய வடக்கு சுவர் நல்லா பாருங்க, ஒரு மதில் சுவர் வடக்கு, அந்த வடக்கு சுவத்துல இந்த வில்ல பொறிச்சிட்டு வந்திருக்கிறான். அதே மாதிரி அந்த கோயில்ல மொத்தம் 8 இடத்துல வந்து அந்த வில்ல பொறிச்சிருக்கிறான். வேற எதுவுமே செய்தி எழுதல. அவனை பத்தி புகழ்ந்து பாடக்கூடிய பாடல் இருக்கு. அவன் எப்பயுமே விடுகாதழகிய பெருமாள்னாவே சாதாரண கல்வெட்டு மாதிரி இல்லாம பாடல் வடிவத்தில் தான் அவனுடைய வெற்றிகள், அவனுடைய செயல்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு கல்வெட்டுல பாத்தீங்கன்னா அவனுடைய வாளினுடைய சிறப்பு, அவனுடைய தோளினுடைய சிறப்பு, அவன் கொடை சிறப்பு, இது மாதிரி பல சிறப்புகளை வந்து வெளிப்படுத்தி பண்ணியிருக்கிறாங்க. ஆச்சுங்களா? ஆகவே வில் சின்னம்ங்கிறது அவனுடைய விடுகாதழகிய பெருமான் வந்து. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட குந்துக்கோட்டைன்ற ஒரு இடம் இருக்கு. நம்ம டெங்கினிக்கோட்டை பக்கத்தில் குந்துக்கோட்டை, அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு. அதுவும் முதல் பாடல் வந்து சமஸ்கிருதத்துலையும், 2வது பாடல் தமிழ்லையும் இருக்குது. அதுவும் ஒரு போர்க்காட்சியை சித்தரிக்கக்கூடிய ஒரு பாடல். அதே பாடல் தான் நம்ம ராயக்கோட்டை மலை இருக்கு பாருங்க, அந்த மலையுடைய உச்சியில இருக்கு, நடுவுல இருக்கு, கீழேயும் இருக்கு. ஆகவே ஒரே மலையினுடைய 3 பகுதிகளிலையும் அந்த வில் சின்னத்தை பொறிச்சு வச்சிருக்கிறார். ஆகவே வில் சின்னத்தை பொறிக்கிறதுன்றது விடுகாதழகிய பெருமான் தான் சென்ற இடங்களெல்லாம், தான் வெற்றி பெற்ற இடங்களை எல்லாம் அதை பொறிச்சு அதாவது நம்ம சங்க இலக்கியங்களில் பார்க்குறோம் பாருங்க, இந்த 3 முடிசூடிய மன்னர்களும் வட வேங்கடத்திலோ அல்லது இமயமலையிலோ சின்னங்களை பொறித்தார்கள்னு. அது வந்து நம்ம இலக்கியங்களில் தான் இருக்கே தவிர ஒரிஜினலாக அதாவது உண்மையாகவே வந்து தன்னுடைய வட எல்லையில் தன்னுடைய வில் சின்னத்தை பொறித்தவன் நம்ம அந்த விடுகாதழகிய பெருமான். அது லட்டிகத்தில் பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஏன் நம்ம வில் சின்னத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இங்கே நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இடம் வந்து தொகரப்பள்ளி. இந்த தொகரப்பள்ளியில் கிட்டத்தட்ட 7-8 நடுகற்கள் போர்க்காட்சியை சித்தரிக்குது. அதில் 3 வந்து அதியமான் பேர் கொண்ட அந்த போரையும் சொல்லுது, அவனுக்காக எடுக்கப்பட்ட நடுகள்னு சொல்லுது. இப்போ போர்ன்னு வந்தா அதில் வந்து 2 பேருக்குமே வந்து நடுகள் எடுப்பாங்க. அதாவது யார் தாக்க வந்தானோ அவன் இறந்தானா, அல்லது அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிப்பாங்க இந்த ஊர் ஆட்கள், இந்த ஊர் மக்கள், அவனுங்களுக்காக எடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் இல்லைங்களா? இதுல வந்து மிக தெளிவா ஒரு 3 நடுகள்ல வில் சின்னத்தை பொறிச்சிருக்கிறான். இந்த வில் சின்னத்தை சென்ட்ரல்லே பொறிச்சிருக்கிறான். நல்ல நடுவுல, நடுகளினுடைய நடுவுல. அதாவது வீரர்கள் வந்து வில்ல வச்சிருப்பாங்க. வீரர்கள் வச்சிருக்கிற வில் தனியா இருக்கு, வில் சின்னத்தை தனியா பொறிச்சு வச்சிருக்கான். எப்படி நம்ம லட்டிகத்துல பாக்குறோமோ அதே மாதிரியான வில்ல வந்து 3 சிற்பங்கள்லையும் பொறிச்சு வச்சிருக்கிறான். ஆகவே தமிழ்நாட்டிலேயே ஒரு அரச சின்னத்தை நடுகளில் பொறித்த பெருமை இந்த ஊர் நடுகளுக்கு தான் உண்டு. இதுவரையிலும் யாருமே இந்த விஷயத்தை வந்து ஆவணப்படுத்தல. அதை விட மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, நாம இந்த அரச சின்னங்களை வந்து கல்வெட்டுக்களில் காட்டுவதுன்ற மரபும் இங்கதான் இருந்திருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது பென்னேஸ்வர மடத்துல பாத்தீங்கன்னா அழகா அந்த புலி சின்னமும் செண்டு சின்னமும் வந்து ஒரு கல்வெட்டினுடைய தொடக்கத்துல பொறிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு புலி சின்னத்தை வந்து ஒசூர் சந்திரசூடேஸ்வரர் கோயில்ல 1ஆம் குலோத்துங்கனுடைய மெய்கீர்த்தி கீழே பொறிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆகவே இந்த ஒரு பிற்கால சோழர்களுடைய கடைசி காலத்துல சின்னங்களை கல்வெட்டுகளை பதித்தல் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு பாருங்க. அதை வந்து அதனுடைய தொடர்ச்சியா நம்ம எதை பார்க்கலாம்னா, இந்த வீரவல்லாளன் இருக்கான் பாருங்க, இப்ப பின்னால் வந்தக்கூடிய 2ஆம் வல்லாளன், நரசிம்மன், சோமேஸ்வரன், அதுக்கப்புறம் 3ஆம் வல்லாளன், இவங்களுடைய கல்வெட்டுகள் எல்லாத்துலேயுமே வந்து கண்ட பேருண்டம் அப்படிங்கிற எல்லா கல்வெட்டுலுமே கண்ட பேருண்டம்ங்கிற அவங்களுடைய அரச சின்னம் கூடவே வந்து புலி சின்னத்தை பொறுத்திருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க காலகட்டத்தில் புலி, அதாவது நம்ம சோழ நாட்டையும் சேர்த்து அவங்க ஆட்சி பண்ணுறாங்க. இந்த இவனெல்லாம் ராஜராஜன் எல்லாம் காப்பாற்றிருக்காங்க பாருங்க கோப்பரஞ்சிங்கிட்ட இருந்து. ஆகவே இந்த பகுதியையும் அவங்க சேர்த்து காப்பாற்றி அவங்களுக்கு திரும்பவும் அரசாட்சி எல்லாம் கொடுத்து ஆதரிச்சிருந்துருக்காங்க பாருங்க. அதனால புலி சின்னத்தை வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஆகவே இந்த பகுதிகளில் வந்து அரச சின்னங்களை கல்வெட்டுகளிலோ கோயில்களிலோ பொறித்தல்ன்றது வழக்கமா இருக்கு. அதே மாதிரிதான் புதுசா இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்,
இந்த வில் சின்னத்தை நடுகளிலையும் பொறிச்சிருக்கிறாங்கன்றது அதுல மிகவும் ஒரு விசேஷமான புதிய ஒரு செய்தி. செய்தியா இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு கூடுதல் செய்தியா வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, இங்க நான் இன்னும் 2 நடுகள் இருக்கு. அந்த 2 நடுகள்ல 2 உருவங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து காட்டெருமைன்ற ஒரு காட்டெருமையை பார்க்கலாம், அல்லது ஒரு நந்தியாவோ பார்க்கலாம். ஆனா நந்திக்குரிய அந்த இது இல்லை, திமில் இல்லை. ஆகவே அது ஒரு காட்டெருமைன்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த காட்டெருமை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பீடத்தின் மேல நிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பீடத்தின் மேல நிக்குது. ஆனா அந்த காட்டெருமை வழியா ஒரு அம்பு பாஞ்சிட்டு போகுது. ஒரு வீரன் வந்து அதை நோக்கி வில்ல வச்சிருக்கிறான். ஆகவே அது என்னுடைய பொருள் என்னன்னா, இது வந்து காட்டெருமை வேட்டையாடினான் என்பது இல்லவே இல்லை. காட்டெருமை வேட்டையாடல. ஆக்சுவலா அது வந்து ஒரு அரச சின்னம். அரச சின்னம். அது வந்து ஒரு குறுநில தலைவனுடைய சின்னம். அதை வந்து இந்த வீரன் வந்து ஜெயிச்சிருக்கிறான். அதே மாதிரிதான் மிக முக்கியமா இந்த பக்கம் இன்னொரு சின்னம் இருக்கு. அதே மாதிரிதான் இருக்கு. நீங்க எப்படி மற்ற இடங்கள்ல புலியை பார்ப்பீங்களோ, இந்த இடத்துல சாதாரணமா வந்து புலி வேட்டையாடும் பொழுது அந்த வீரனை வந்து புலி தாக்குற மாதிரி இருக்கும். அந்த கால்லயோ வயிற்றுலையோ அல்லது வாயிலையோ வந்து இவனுடைய ஈட்டியோ அல்லது குத்துவாலோ குத்திட்டு வெளியேற மாதிரி இருக்கும். வீரன் நேரடியாக இவனை தாக்குற மாதிரி இருக்கும். ஆனா இந்த புலியை பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அந்த புலி என்ன காட்டுதுன்னா, புலி உட்கார்ந்துருக்கு. எப்படி உட்கார்ந்துருக்குன்னா, எப்படி ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடைய காலங்கள்ல வந்து காசுகள் எல்லாம் புலி உட்கார்ந்துருக்கும். சைடா திரும்பி இருக்கும். ஒரு காலை வந்து தூக்கி இருக்கும். அமைதியாக இப்படி உட்கார்ந்துருக்கும். அது மாதிரி அதே சின்னம் தான் நம்ம பெண்ணேஸ்வர மட கல்வெட்டுலையும் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப அது மாதிரி ஒரு சின்னம், அதாவது இங்க புலியை காட்டியிருக்கான். புலியோட சண்டை போடல. இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த புலி ஒரு மேடை மேல உட்கார்ந்துருக்கு. ஆகவே இது வந்து அரச சின்னம். ஆமா, அரச சின்னம். அது அதே மாதிரியான ஒரு அம்பு வந்து அந்த புலியினுடைய உடல் வழியா பாஞ்சு வெளியேறுது. ஆகவே இவன் இந்த போர்ல அந்த அதியமான் வந்து 2 பேரை ஜெயிச்சிருக்கிறான்னு நம்ம மிக தெளிவா தெரியுது. ஒண்ணு இந்த காட்டெருமை வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு குறுநில மன்னன். புலி என்பது எப்பவுமே வந்து இவனுடைய, அதாவது சோழர்களுடைய ஒரு சின்னம். இப்ப நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். புலியை வந்து இவன் ஜெயிச்சிருக்கிறான் அப்படின்றது இது வந்து வரலாற்றுலையும் பதிவாயிருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே காட தலைவன் வந்து கோப்பெருஞ்சிங்கன் வந்து 3ஆம் ராஜராஜனை வந்து சிறையே பிடிச்சிருக்கிறான், தோக்கடிச்சிருக்கிறான். அது வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவான விஷயம். அதே காலகட்டத்தில் தான் இந்த இவனும் விடுகாத வகை பெருமாளும் இருக்கான். அவனுடைய கல்வெட்டுக்கள்ல பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மன்னனையும் அவன் பேர்ல குறிச்சிக்கல. இவன் சொந்தமா ஆட்சி பண்ற மாதிரியும், இந்த 3 நதிகளுக்கு நான் தான் தலைவன்ற மாதிரியும், இவனே ஒரு பேரரசன் மாதிரி தான் அவனுடைய கல்வெட்டுகள் எல்லாமே இருக்கு. ஆகவே அந்த இப்ப நம்ம இந்த புலியை வந்து ஒரு வீரன் வந்து அடக்கிட்டான் அல்லது அவனை வென்றான் அப்படிங்கிறத காட்டுறது வந்து சோழர்களையும் இவன் ஜெயிச்சிருக்கிறான்றது தான். இவனுக்கு கீழே இருந்த சோழர்களை இவன் ஜெயிச்சிருக்கிறான்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று செய்தியை அங்க எப்படி கோப்பெருஞ்சிங்கன் இவனை அரெஸ்ட் பண்ணானோ அது மாதிரி இங்க சோழர்களை ஜெயிச்சிருக்கான் இந்த போர்ல. அதனுடைய குறியீடு தான் இது. மாதிரி ஒரு அடையாளமா ஒரு அரச சின்னத்தை இப்ப பாத்தீங்கன்னா 3 சின்னத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஒண்ணு இறந்தவன் யாருன்றதை காட்டுறதுக்காக வில் சின்னத்தை இந்த இதுல காட்டியிருக்கிறான். படையெடுத்து வந்தான் நான் ஜெயிச்சேன், இவன் வீரன் இறந்து போன வீரன் வந்து என்னுடைய வீரன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். அதே மாதிரி கல்வெட்டுல தெளிவாவே சொல்லியிருக்காங்க. அதியமானார் படையெடுத்து, அதியமான்னு கூட சொல்ல, எதிரின்னா பேரை சொல்லுவாங்க. அதியமானார் மிக மரியாதையா சொல்லுவாங்க. அதியமானார் ஊரழிச்ச போது, அப்புறம் ஊரழிச்சதுன்றது நான் பின்னால ஒரு விஷயத்துக்கு வரேன். ஆகவே வில்ல காட்டியிருக்காங்க, காட்டெருமையை காட்டியிருக்காங்க, புலியை காட்டியிருக்காங்க. ஆகவே இது முழுக்கவே இந்த 3மே வந்து ஒரு அரச சின்னங்கள் தான். இந்த அரச சின்னங்களை நடுகற்கள்ல காட்டியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டிலே இதுவரையிலும் எங்கேயுமே பதிவு செய்யப்படாத ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல். கூடவே வந்து நமக்கு கல்வெட்டு சான்றுகளும் கூடவே இருக்குது. அந்த வகையில வந்து இது மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு. நீங்க கேட்டீங்க ஊரழிவுன்னு சொல்லிட்டு. இல்லை, அதுக்கு உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு கிளை கேள்வி நான் கேட்குறேன். இந்த தகடூர் அதியமான் வந்து இங்கே படையெடுத்திருக்கிறார், வந்துட்டு இந்த ஊர் மேலே படையெடுத்திருக்கிறார். அந்த படையெடுப்பின் பின்னணியில் இருக்கிற அரசியல் காரணம் ஏதாவது உங்களால கெஸ் பண்ண முடியுதா? அதான் மிக தெளிவாக நான் ஏற்கனவே பொலிட்டிக்கல் அதான் நான் சொன்ன பாருங்க. அதாவது இந்த சோழர்களுக்கு கீழே தான் இவங்க பல ஆண்டு காலமாக இருக்கிறாங்க. சோழருடைய ஆட்சியை தான் இது தன்னுடைய கல்வெட்டுக்களை போட்டுட்டு வராங்க. ஆனால் அந்த விடுகாத அழகிய பெருமாள் வந்து தொடக்கத்தில் போட்டுட்டு பின்னால வந்து அவன் பேரை விட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் வீக் ஆயிட்டான். யாரு? சோழர்கள் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டு காணாமே போயிருக்கூடிய சூழ்நிலை.
அதை இங்க மட்டும் இல்லை, இந்த பகுதியில் மட்டும் இல்லை, சோழர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க அவங்களுடைய எல்லை முழுக்க அப்படியே 3ஆம் ராஜராஜன்னு அரெஸ்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா பாத்துங்க, ரொம்ப வீக் ஆயிட்டே போகுது. அந்த சூழ்நிலையில தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கங்க இருக்கக்கூடிய சிறு சிறு மன்னர்கள் எல்லாமே தனித்துவமா ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவன் யார் மிக வலிமையா இருக்கிறானோ அவன் வந்து மத்தவங்க மேல படையெடுத்து போறான். ஆகவே ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த 13ஆம் நூற்றாண்டுல பிற்காலத்துல, அதாவது இந்த 3ஆம் ராஜராஜன் ஆட்சி செய்துகின்ற பொழுது, இந்த அதாவது 3ஆம் குலோத்துங்கன் 3ஆம் ராஜராஜன் அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சோழராஜ்யம் வீழுது. அந்த நேரத்துல சின்ன சின்ன மன்னர்கள்லாம் பெருசா உருவாகுறாங்க. அப்படி உருவாகும் போது அவங்களுக்குள்ள நாட்டை பிடிக்கிறது ரொம்ப சண்டை நடக்குது. அதுல பல கல்வெட்டுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மிக முக்கியமா இந்த உடன்படிக்கையும் செஞ்சுக்கிறாங்க. இப்ப போர் எடுத்துட்டு போரிடுறான், போரிட்டு வந்து தோத்துடுறான். தோத்ததுக்கு அப்புறம் இவங்ககிட்ட ஒரு உடன்பாடு ஏற்படுத்திக்கிறது. அதாவது இனிமேல் வந்து நான் வந்து என்னுடைய பகைவர்கள் எல்லாம் உனக்கு பகைவர்கள், நான் என்னுடைய சொல்ல மீறி நீ எதுவுமே செய்யக்கூடாது. இது மாதிரி சில ஒப்பந்தங்கள்லாம் போட்டுக்கிறாங்க. அது மாதிரி இந்த விடுதலை பெருமாள் வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிற கல்வெட்டு இங்க மட்டும் இல்ல, 4-5 இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த சூழ்நிலை தான், அதாவது சோழ பேரரசு வீழ்ச்சி அடைகிறது. வீழ்ச்சி அடையும் பொழுது குறுநில தலைவர்கள்லாம் பெரிய ஆளாகிறாங்க. அவங்களுக்குள்ள மறுபடியும் போட்டி வருது. அந்த போட்டியில நடக்கிற சண்டை தான் இது. அதில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விளக்குற மாதிரி தான், அதாவது மகதனோட போட்டிடுறான் அவன், அப்புறம் கங்கனோட போட்டிடுறான். இது மாதிரி ஒரு 3-4 குறுநில தலைவர்களோடு போட்டிடுறான்னு சொல்லி இது கல்வெட்டுகளே சொல்லுது. அதை விளக்குற மாதிரி தான் இங்க நம்ம இப்ப இந்த சின்னங்களையும் நம்ம பார்க்கணும். இப்ப புரியுதுங்களா? அந்த அடிப்படையில தான் இங்க போர் நடந்திருக்கு. அதை சொல்ற மாதிரிதான் இந்த புலி சின்னத்தையும் இந்த காட்டெருமை சின்னத்தையும், புலியோடு சண்டை போடல, அவன் வந்து காட்டெருமையோட சண்டை போடல, புலி சின்னம் கொண்ட ஒரு தலைவனோடும் காட்டெருமை சின்னம் கொண்ட ஒரு தலைவனோடும் போரிட்டு ஜெயிச்சிருக்கிறான்றதுதான் அதை காட்டியிருக்காங்க. இது மாதிரி ஒரு நடுகள்ல வந்து குறிப்பா இந்த வெற்றியை காட்டுறதுன்றது நம்ம இதுவரை பார்க்காத ஒரு புது விஷயமா இருக்கு. என்ன நண்பர்களே, தொகரப்பள்ளி நடுகர்கள் பற்றிய பல்வேறு தகவல்களை நமது கல்வெட்டு காவலன் கோவிந்தராஜையா அவர்களும் பத்திரிகையாளர் பெண்ணேஸ்வரன் அவர்களும் கூறினார்கள். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் தரவிருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம்.